துதிச்சுட்டே இருங்க. ஆமே. உங்களுக்கு தனியா துதிச்சு பாடி கஷ்டமா இருக்குன்னு ஏதாவது பாட்டு போட்டுட்டு கூட அப்படி பாடிட்டே இருங்க. நான் குறிப்பிட்ட ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்க ஒரு 3 days தங்கியிருந்தேன். மேல ரூம்ல தங்கி இருக்கிறேன். கீழே அந்த பாஸ்டர் ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் அம்மா அவங்க சும்மா தூங்குற நேரத்தை தவிர, தூங்குற நேரம் சாப்பிட நேரத்தை தவிர ஃபுல்லா பாடிட்டே இருப்பாங்க. அவங்க பாட கேட்டு கேட்டு நமக்கு தொண்டை வலிக்கும். இவங்க என்ன நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. கிச்சன்ல இருக்கும்போது பாடிட்டே, என் மேல ரூம்ல கேட்டுட்டே இருக்கும். அப்படி ப்ரைஸ் பண்ணிட்டு ஒரு அப்படி ஃபுல்லா. சரி, ஒரு நாள் ஆச்சு. 2வது நாள் அப்படியே ஃபுல்லா அப்படி ப்ரைஸ் பண்ணிட்டே அப்படியே துதிச்சுட்டே வேற வேற ஒன்றும் இல்லை. திடீர்னு ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா ஹலோ ப்ரைஸ், சொல்லுங்க, ரைட், ஓகே 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 ஹல்லேலூயா அப்படி. இனி இதை கேட்டு நீங்க போய் ஹல்லேலூயான்னு வெட்டி ஐயோ விரல் போச்சு அப்படின்னு ப்ரைஸ் பண்ணிட்டேன். துதி என்பது நான் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். எக்கால சத்தம் வர 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 மிகவும் பலமாய். மோசே கூப்பிட்டான்னு அங்க சொல்லல, மோசே பேசினான். துதி நிறைந்திருக்கும் போது ஆண்டவரோடு உள்ள கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும். பேச முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், பேசுறோமா ஆண்டவர்கிட்ட பேசுறோமா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க? கை தூக்க வேண்டாம். ஏன்னா தூக்குவோம் சர்ச்சில். இதுக்கெல்லாம் தூக்கலைன்னா நம்ம பெரும் பாவிகள் ஆயிருவோம்ல. அதனால தூக்கியே ஆகும். பேசுறோம் ஆண்டவர்கிட்ட. அப்படி இருந்துட்டாப்பா வண்டியில போகும்போது, படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். தாவீது நிறைய இடத்துல எப்படி சொல்லுவார், நான் இப்படி ஜெபித்தேன்னு சொல்ல மாட்டார், நான் இப்படி சொன்னேன் அப்படிம்பார். நான் இப்படி அவர்கிட்ட சொன்னேன், நான் அவர்கிட்ட இப்படி சொன்னேன், இப்படி எல்லாம் சொன்னேன். நம்ம எல்லாத்தையுமே ஜெபமாக்கிட்டு, இது பேசுறது பிரேயர் தான், அது ஒரு பார்ட். ஆனா பேசணும். பார்க்கிறவங்களுக்கு பைத்தியம் போல. அதுக்காக எல்லாரும் கேட்க, ஆண்டவரே என்ன நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், தூக்கிட்டு போயிடுவாங்க. அது வேற தனியா. எக்கால எல்லாரும் காதுல என்ன கேட்டுட்டு இருக்கு? எக்கால சத்தம். ஆண்டவர் காதுல மோசே பேசுறது கேக்குது. கர்த்தர் வாக்கினால், God answered him by a voice. டைம் ஆயிட்டு. 3வது. முதலாவது, நம் பதிலுக்காக அவர் பேசுகிறார், நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதற்காக. 2வது, நமக்கு பதில் தர அவர் பேசுகிறார். 3வது, அவரோடு நிற்க பேசுகிறார். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 15, 16, 18 வசனங்களை பார்க்கும்போது, மோசே ஒரு மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். 18, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அப்படின்னு இருந்துட்டான். மோசேயை கூப்பிட்டார், மோசே போய் உக்காந்துட்டான். இந்த முதல் 2 இருக்குல்ல, இது காமனா நடந்துட்டே இருக்கும். ஆனா இந்த 3வது இருக்குல்ல, இது குறிப்பிட்டவர்கள்ட்ட மட்டும்தான் நடக்கும். அதன் அடையாளம் தான் 2வது வசனம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். ஏன்னா இது நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது. இப்ப மலையிலிருந்து மோசே இறங்கி வரார். நமக்கு தெரியும், அங்க ஒரு கன்றுக்குட்டையை உண்டு பண்ணி வைக்கிறாங்க. மோசே இறங்கி வந்ததும் என்ன கேட்பாரு தெரியுமா? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார்?
அப்ப மோசே என்ன எங்க நின்னுட்டு வராரு? கர்த்தர் பக்கத்துல. பிரியமானவர்களே, நமக்கு அவர் பதில் தரணுங்கிறதுக்காக நம்ம அவர்கிட்ட பேசுறோம். அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக பேசுகிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே பிரசன்ஸ்ல இருக்கிறார். மேகம் சூழ்ந்து இருக்கிறது. கர்த்தர் பேசுறதுக்கு டைம் ஆகுது. தங்கி இருக்கிறான் 6 நாள். கர்த்தர் பேசுறதும் 40 நாள் இருக்கிறான். பேசாமலே, கர்த்தர் பேசாமலே ஒருத்தன் 6 நாள் பிரசனத்தில் இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு தெரியும் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம். ஆனா வேர்டு வரல அப்படின்னாலே கர்த்தர் இந்த இடத்துல நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அவரோடு நிற்க, அவரோடு நிற்க. இதே அனுபவத்தை தான் இறங்கி வந்ததுன்னு சொல்றார். கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படிங்கிறார். லேவி வந்தாங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டும் போது உள்ள லேவியை விட்டார். லேவி யாரு? தகப்பனால் சபிக்கப்பட்டவன். தகப்பனால் சபிக்கப்பட்டவன். ஆனா சான்ஸை மிஸ் பண்ணல. உங்க மேல 10 தலைமுறை சாபம் இருந்தாலும் கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படி வந்தீங்கன்னா அந்த சாபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆசீர்வாதமாய் மாறுவது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. இந்த லேவி கோத்திரத்தார் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் பட்சத்தில் நிற்கும் போது அவர் பார்க்கிறபடி நாமும் பார்ப்போம். அவர் விரும்புவதை நம்ம பேசுவோம். அவருக்காக வைராக்கியமாய் நம்ம செயல்படுவோம். அவர் சாயல் நம்மில் வெளிப்படும்படிக்கு நாம் நடந்து கொள்வோம். இந்த கர்த்தரோடு அதுக்காக ஒரு இடத்துல மோசே சொல்லுவார். இந்த வேர்டு தான். ஏன்னா இப்ப மோசே எப்படி எதுக்காக ஏறி போறார் தெரியுமா? கர்த்தர் எனக்கு என்ன பதில் சொல்வார் என்பதை கேட்பதற்கல்ல, கர்த்தரோடு நிற்க. இது ஏன் ஆரோன் பேசல? ஆரோன் இதை விரும்பல, மிரியாம் இதை விரும்பல, மோசே இதை விரும்புறார். மோசே இதை விரும்புறார். ஒரு விசை கர்த்தர் மோசையை தேடி வந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு விசையும் மோசே தேடி போறான். இதுதான் கர்த்தர் மேல அவன் வைத்திருக்கிற அன்பு. ஒரு விசை தேடி மோசையே கர்த்தர், இன்னும் சொல்லணும்னா மோசே கர்த்தருக்கு ஒரு விசை தான் முள்ளை கொடுத்தான். மோசே கர்த்தருக்கு ஒரு விசை தான் முள்ளை கொடுத்தான். ஒரு விசை தான் தேட வைத்தான். நம்மை தேட வைக்க நாம் அவருக்கு என்ன கொடுக்கிறோம் தெரியுமா? முள்ளு. சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துற? தேட தேட நம்ம கொடுக்கிறது முள்ளு. அதன் பிறகு மோசே ஏறி போகிறான், கர்த்தர் இறங்கி வரார். மோசே ஏறி போகிறான், கர்த்தர் இறங்கி வரார். மோசே ஏறினா கர்த்தர் இறங்குவார். முதலாவது கர்த்தர் இறங்கினார், மோசே பார்த்தான். இப்பொழுது மோசே ஏறான், கர்த்தர் இறங்குறார். எதுக்கு ஏறி போற? அவரோடு நிக்கணும். ஆரோனோடு நிக்க மாட்டான், மிரியாமோடு நிக்க மாட்டான், கர்த்தரோடு நிற்பான். அந்த வைராக்கியம், அந்த பார்வை. எனவேதான் மோசே உபாகமம் 18:15 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக. என்ன வேர்டுங்க இது? கர்த்தர் அதை அலோவ் பண்றார் மோசே பேச வைக்க. ஜீசஸ் கிரைஸ்ட குறித்த ப்ராஃபஸி இது, தீர்க்க தரிசனம் இது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். என்னை போல. அப்போ மோசையினுடைய சாயலை அப்படியே மாத்துறார். அதனாலதான் அவன் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அவனுக்கு அந்த சுபாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 ஆளோட்டிகள் ஒருத்தன் ஒரு எபிரேயரை லைட்டா துன்பப்படுத்தினதும் நம்ம ஆளு போய் என்ன பண்ணார் தெரியுமா? லைட்டா தட்டினார், அவ்வளவுதான். ஆள் அவுட்டு. இதான் மோசே. இதுதான் மோசே. ஆனா இப்ப பாருங்க, ஆரோனும் பேசுறாங்க, மிரியாமும் பேசுறாங்க. மோசே சாந்த குணம். நம்முடைய குணம் எங்க எழுதப்படும் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வச்சில்ல, இப்படிப்பட்ட இடத்துல தான் குணங்கள் எழுதப்படும்.
என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு அங்க போய் பார்த்து சர்ச்சில் நம்ம குணம் பயங்கர சாந்தம். ஏன்னா எவ்வளவு அல்லேலூயா சொன்னாலும் பயங்கர சாந்த குணம். நம்ம போல என்ன ஆகட்டும், ஸ்பீக்கர் அலறட்டும், நாங்க என்ன ஆத்துமாவே சொல்லாம எழும்ப மாட்டோம். அவ்வளவு சாந்தம். ஆனா நம்ம குணம்லாம் எங்க அங்க பைபிள் அப்படித்தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆரோனும் மிரியாமும் பேசுற இடத்துல தான் மோசையின் குணம் எழுதப்படுகிறது. எப்படி? இது யாருடைய சாயல்? கிறிஸ்டோட. அதனால அவருக்கு அவ்வளவு கான்பிடென்டா சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இப்ப பதில் தரதே பெரிய இதா இருக்குல்ல. நாம் கேட்டதுக்கு கர்த்தர் எனக்கு பதில் தந்தாலே எனக்கு பெருசா இருக்கு. அதை தாண்டி நம்முடைய இருதயம் எதுக்காக எங்கட்டும்? ஆண்டவர் எதுக்குப்பா வந்திருக்க? நான் உங்க கூட நிக்க வந்திருக்கிறேன், உம்மோடு இருக்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் இடைபடுகிற 3 அனுபவங்களை கர்த்தர் கிருபையாய் தியானிக்க வைத்தார். ஒன்று, நம் பதிலுக்காக நம்மோடு பேசுகிறார். 2, நமக்கு பதில் கொடுக்க நம்மோடு பேசுகிறார். 3, நாம் அவரோடு நிற்க. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிற பதில் நான் சொல்லணும்பா. நான் அதை விரும்புறேன்ப்பா. நீங்க சொல்லுங்கன்னு நான் இப்ப சொல்லல, உண்மையில நான் அதை விரும்புறேன்ப்பா. அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிற பதில். எவ்வளவு டீட்டெயிலா மோசே கிட்ட பேசுறார் பாருங்க. எகிப்துல இப்படி நடக்குது, இதெல்லாம் மோசே கிட்ட எதுக்கு சொல்லணும்? இங்க வா, உன் மேல இதான் அழைப்பு, நீ போ அப்படி சொல்லி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா சொல்ல வேண்டியதானே? அங்க அவனை கொலை செய்ய பார்க்க வேண்டியதானே? இல்ல, மோசே நான் உன்கிட்ட கேட்கும் போது நீ நோ சொல்லிடக்கூடாது. நம்ம ரொம்ப ஒருத்தங்க மேல எதிர்பார்ப்பு வைத்து அவங்க கிட்ட நம்ம ஒண்ணு கேட்டு அவங்க நோ சொன்னா அந்த வழி நம்மளால தாங்கவே முடியாது. கர்த்தர் மோசே வெயிட் பண்ணி, அதனால வெயிட் பண்ணி அவன் தனியா இருக்கணும். அவன் நான் சொல்றது கேட்கிற மனநிலைமையில இருக்கணும். அதுதான் ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேசி, பட்சமாய் மோசே அப்படி சொல்லி பேசி நான் எஸ் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே தகப்பனே, ஆண்டவரே நீர் என்னில் எதிர்பார்க்கிற பதில் ஆண்டவரை என்னில் வெளிப்பட நான் விரும்புறேன்பா. உங்ககிட்ட நான் எதுக்கும் நோ சொல்லவே கூடாதுப்பா. ஆமென் ஆண்டவர், உங்ககிட்ட நான் எஸ் சொல்றதுக்காக யார்கிட்ட நோ சொல்லவும் நான் தயங்க கூடாது. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தருவீராக. ஆண்டவரே அப்பா, மோசே உம்மோடு இருக்கும்படிக்கு நீங்க பேசுனீங்களேப்பா, எங்க கூட அப்படி பேசணும்பா. எங்க கிட்ட உங்க சாயல் விளங்கும். நீங்க பாக்குறபடி நாங்க பார்க்கணும், நீங்க நினைக்கிறத நாங்க பேசணும். உங்களுக்காக அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே இருக்கணும்பா, எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நல்ல அனுபவம்